ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சிஸ்டர்ஸ் என்னோடய இயர்ரிங்ஸ் காட்ட சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்னடா என்ன இருக்குது இந்த இயர்ரிங்ஸில் நினச்சேன். என்னவோ சிஸ்டர்ஸ் கேட்டாங்க. ஸோ உங்களுக்காக தான் சிஸ்டர்ஸ் காட்டிகிட்ருக்கேன். ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நான் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ கிளியராக சொல்கிறேன். எங்கே வாங்கியிருக்கேன், எவ்வளோ கிராம் இருக்குது, எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்க, எல்லாமே நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாடல் பிடிச்சிருந்தானே நீங்கள் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அதோட நான் கோல்டு ஸ்கீம் பாடி சரவணா ஸ்டோர்ஸ் பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதையும் நான் போடுறேன். அடுத்தடுத்த என்னென்ன கோல்டு ஸ்கீம் வேணுமன்னா கூட என்கிட்ட கேளுங்க, நான் போடுறேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இது வந்து என்னோடய டெம்பிள் ஜுவல்லரியில் செஞ்ச ஒரு ஆன்டிக் இயர்ரிங்ஸ் தாங்க. இதோட கிராம் வெயிட்டு 24 கிராமுங்க. 3 பவுன் இருக்குங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, பெரம்பூர் ஜெயின் ஜுவல்லர்ஸ்ன்னுட்டு. அவங்களோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் கூட நாங்கள் காட்டியிருக்க பாருங்கள். உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஓனர் ராஜேஷ் அண்ணா இருப்பார். நீங்கள் அவர்கிட்ட இந்த மாடலில் கூட செஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு கொடை ஜும்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்க, பெரிய ப்ராட்டான ஜும்காங்க. 4 விரல் எவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது பாருங்கள். மேலே வந்து குட்டி கெம்பு ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெட்டு, கீழே ஒரு க்ரீனு. அதுக்கு கீழே சிலங்கெல்லாம் பெருசாக இருக்குங்க. பெரிய குடம், அந்த பொட்டா வந்து பெருசாக வருது. அந்த சூப்பர் இல்லைங்க. இதுக்கு 10 வருஷம் 2014 வாங்கியிருக்கேங்க நான். அப்போ வந்து 12% என்னவோ போட்டாங்கங்க. அதில் வந்து வேஸ்டேஜ் இன்னும் கம்மி பண்ணிட்டு தான் போட்டார். எனக்கு கரெக்டாக ஐடியா இல்லை. ஆனாலும் வெயிட் வந்து 24 கிராம்ஸுங்க. இதுதாங்க இந்த கொடை ஜும்காவோட ஹிஸ்டரி. ஆனால் கெட்டியாக இருக்குங்க. அப்புறம் அப்படியே எவ்வளோ சாலிடாக இருக்குது தெரியுங்களா? அப்படியே இருக்குங்க. போட்டுகிட்டே தான் இருக்கேன். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போடுறேன். எங்கே போனாலும் போட்டுன்னு போவேன். சிம்பிள் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் கூட இந்த கொடை ஜும்கா போட்டுன்னு போனேன்னா அவ்வளோ லுக் இருக்கும், கிராண்டு லுக் இருக்கும். சரிங்களா? நிறையா சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருந்துங்க. அது கிளியராக ஒரு வாட்டி காட்டுங்க. அது வெயிட் சொல்லுங்கள், வேஸ்டேஜ் சொல்லுங்கன்ட்டு. அப்போல்லாம் எவ்வளோ இருந்துச்சு 10 வருஷமுள்ளால? ஒரு கிராம் 2000 எவ்வளோ இருந்துச்சுங்க. அது கணக்குப்படி பார்த்துக்கோங்க. 3 பவுனுக்கு எவ்வளோ ரேட் இருக்கும்னுட்டு. இதுதாங்க என்னோடய கோல்டு ஜும்காவோட ஹிஸ்டரி. இங்கே மேலே ஃபோன் நம்பர் கூட கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஜெயின் ஜுவல்லர்ஸ் அவங்களது ஓனர் ராஜேஷ் அண்ணா இருப்பார்ல, அவர்கிட்ட நீங்கள் இந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அது மாதிரி ஆர்டர் பண்ணி கூட கொடுத்துக்கோங்க, வாங்கிக்கோங்க. சரிங்களா? சரி, நம்ம வந்து கோல்டு ஸ்கீம் பற்றி இன்னும் பேசலாம். அதுதாங்க என்னோடய கம்மல். பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா என்னன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? சீட்டி பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. பாடி சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்கீம் பற்றி சொல்லுங்கக்கான்னுட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அப்புறமா ஜிஆர்டி, லலிதா ஜுவல்லர்ஸ் எல்லா ஸ்கீம் பற்றி சொல்லுங்க அக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க சிஸ்டர்ஸு. சரி, ஒரு வீடியோவில் ஒரு ஷாப் பற்றி நான் டீட்டெயில்ஸாக சொல்லலாம் வந்துட்டு. இது வந்து பாடி சரவணா ஸ்டோர்ஸ் தான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுன்னு இருந்தாங்க. சரவணா ஸ்டோர்ஸ் வந்து டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி இருக்குது. அப்புறமா எலைட்டு இருக்குது, டி நகரில் இருக்குது. இது எல்லாமே நான் சொல்ல போகிறது வந்து பாடி சரவணா ஸ்டோர்ஸ் தாங்க. பாடியில் இருந்து தான் நிறையா சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. அங்கே எவ்வளோ என்ன ஸ்கீம் இருக்குன்னு சொல்லுங்கன்னுட்டு. இங்கே வந்து 2 ஸ்கீம் அவைலபிள் இருக்குங்க. ஒன்று வந்து கிராம் கணக்கு, கிராம் வெயிட்டு அக்யூமுலேட் ஆகும். எவ்வளோ கிராம் மந்த்லி எவ்வளோ கிராம் நம்ம கட்டுறோமோ காசு, அதுக்கு கிராம் ஆட் ஆகிட்டே வரும். இன்னொன்று வந்து பணம் மட்டும்தான் மந்த்லி ஆட் ஆகிட்டே வரும், அமௌண்ட் பேஸு. சரிங்களா? இங்கே வந்து கோல்டன் பர்ச்சேஸ் 11 ஸ்கீம்மா. அது வந்து 11 மந்த்து தான் ஸ்கீமு. 12 மந்த்து நம்ம போயிட்டு கோல்டு எடுத்துக்கலாம். எப்படி? அது எவ்வளோ ஸ்டார்டிங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10,000 வரைக்கும் தான், நம்ம 10,000க்குள்ளே வரைக்கும் தான் காசு கட்டணும். அதுக்கு மேலே கட்டணுமன்னா நீங்கள் செக்கோ டிடியோ அது மாதிரி கொடுக்கணுமா. 10,000க்குள்ளன்னா நம்ம கையிலவே காசு போட்டு ஸ்கீமும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து 11 மந்த்து நீங்கள் கட்டுறீங்கல்ல, இந்த மந்த்து 5000 கட்டுறீங்க. அதோட கோல்டு ரேட் நம்ம காசு கட்டுற அன்னைக்கு கோல்டு வெயிட்டுக்கு அந்த 5000த்துக்கு எவ்வளோ வெயிட் ஆகுமோ, வெயிட்டு சேருமோ, அது வந்து அங்கே அக்யூமுலேட் ஆகிட்டே வரும். அப்படின்னா சேரிட்டே வரும். ஒரு மந்த்து கிராம் வந்து ஏறிட்டே வரும். அது மாதிரி 11 மந்த்துக்கு நம்ம கட்டுற காசுக்கு எவ்வளோ கிராம் ஏறி இருக்கு, அதில் 50% லெஸ் பண்ணுவாங்க வேஸ்டேஜில். இப்போ 11 மந்த் கட்டினா நம்மளுக்கு 50% ஃப்ரீ ஆனாங்களா, பாதி. அதில் வந்து 30% வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது 6 மந்த்து நம்மளால் கட்ட முடியலன்னுட்டு நடுவில்னே விட்டுட்டா ஒரு வேளை கட்ட முடியலன்றவங்களுக்கு சொல்கிறேன். 6 மந்த்து 7 மந்த்துக்கு வந்து 30% வரைக்கும் நீங்கள் வேஸ்டேஜ் லெஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம், எந்த நகை இருந்தாலும்.
அதே 9 மந்த்து வந்துச்சுங்கன்னா 8th மந்த் வரைக்கும் அந்த இது 9 மந்த் கட்டிட்டு என்னால் முடியல இன்னும் 2 மாதம் கட்ட முடியல அது அன்னிட்டு விட்டுறவங்களுக்கு வந்து 40% வரைக்கும் ஃப்ரீ வருது. 10 மந்த் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக அதான் 50% அவங்க என்ன நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அதே நீங்கள் 10 மந்த்லவே உன்னால் 11 மந்த் கட்ட முடியாது 10 மந்த்துக்கே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்னா அதே 50% லெஸ் அவங்க ஆஃப் போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஆஃப் வேஸ்டேஜ் போட்டு எடுத்துக்கணும். ப்ளஸ் ஜிஎஸ்டி நீங்கள் தான் பே பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இது வந்து ஸ்டார்டிங் 1000 ரூபாயில் தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் இஷ்டம், நீங்கள் எவ்வளோ வேணும்னு போட்டிக்கலாம். அது 10,000க்குள்ளே தான் காசாக வாங்குறாங்க. 10,000 மேலேன்னா நீங்கள் டிடி செக் அது மாதிரி ரூபத்தில் ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்கணும். புரியுதுங்களா? இது வந்து என்னது அக்யூமுலேட் ஆகிட்டே வரும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, தமிழில் கிளியராக சொல்ல தெரில, புரிஞ்சுக்கோங்க. அது வந்து கிராமாக தான் மந்த்லி நம்ம கட்டுற காசுக்கு அன்னைக்கு கோல்டு ரேட்டு எவ்வளோ இருக்குது அவ்வளோ கிராம் நம்மளுக்கு ஏறிட்டே போகும் 11 மந்த்துக்கு. சரிங்களா? இந்த கோல்டு ஸ்கீம் போடுறவங்களுக்கு ஒருவேளை கோல்டு ரேட்டு கம்மியாயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். எப்போவுமே பாடி சரவணா ஸ்டோரில் 50 ரூபாய் லெஸ் பண்ணிட்டு தான் கவர்மெண்ட் வேல்யூவில் வந்து 1 கிராமுக்கு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்படின்னா இப்போ 7,150 ருபீஸை நினச்சிக்கோங்களேன் 1 கிராமோட ரேட்டு. அதில் வந்து 50 ருபீஸ் லெஸ் பண்ணிட்டு தான் அங்கே போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 7,100 ருபீஸ் பர் கிராம்னுட்டு. நம்ம எந்த ஷாப்பில் பார்த்தாலும் 7,150 இருக்கும். ஆனாலும் பாடி சரவணா ஸ்டோரில் 50 ருபீஸ் கம்மி பண்ணிட்டு தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீமு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒருவேளை வாங்கும்போது கோல்டு ரேட் கம்மி ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். அதோட ரேட்டு கிராம் ரேட்டு கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த 50 ருபீஸ் லெஸ் பண்ண மாட்டாங்க. கோல்டு கவர்மெண்ட்டோட வேல்யூ தான் போட்டு தான் அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு வேளை கட்ட முடியல 6 மந்த்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லு வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் நீங்கள் தான் போட்டு தான் வாங்கணும். ஏன்னா அது உங்களுக்கு நஷ்டம்தான். அது மாதிரி அப்புறமா இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து இப்போ நம்ம எவ்ரி மந்த் பே பண்ணிகிட்டே வரோம் இல்லை, ஒரு மந்த் பே பண்ணோம், செகண்ட் மந்த்து நம்மளால் பே பண்ண முடியல, 2வது மந்த்து சேர்த்து பே பண்ணலாம். அப்படி இல்லை, எவ்ரி மந்த்து கரெக்டாக டேட்டுக்கு 10ஆம் தேதிக்குள்ளே பே பண்ணிகிட்டே போகணும். ஒருவேளை எந்த மந்த் மிஸ் ஆகிட்டிங்கன்னா 3rd மந்த்து தொடங்குது இல்லை, அதுலேருந்து தான் கணக்கு வரும். 1 2 3 4 11 மந்த்து கம்பல்சரி நீங்கள் பே பண்ணணும். ஒரு மந்த்து கட்ட முடியல, நம்ம அடுத்த மந்த்து 2 மாதத்துக்கு சேர்த்து கட்டலான்ற ஆப்ஷன் இல்லை. ஸ்கீம் நடுவில் ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்கள் காசை எனக்கு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து நீங்கள் கோல்டாக தான் வாங்கணும். நீங்கள் இந்த இன்னும் எதுவுமே வாங்க முடியாது, கோல்டு தான் வாங்கணும். அந்த காசு உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து ஏதாவது ஆதார் கார்டோ பேன் கார்டோ ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும் ஜாயின் பண்ணுறதா இருந்தால். ரெகுலரி சேவிங்ஸ் ஸ்கீமுங்க 2வது சீட்டு நேம் வந்து இதில் வந்து நம்ம கட்டுற காசாக தான் அமௌண்ட்டில் தான் சேரும். ஃபஸ்ட்டு சீட்டில் வந்து கிராமில் சேரும், கோல்டாக சேரும். இதில் வந்து காசு தான் சேரும். இதுக்கு என்னன்னா 500லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 500, 1000, 2000, 4000 இப்படி தான் கட்டணும். நீங்கள் 20,000 கூட போட்டுக்கோங்க. 4,000 4,000 4,000 இல்லை 2,000 2,000 அது மாதிரி ஒரு புக்கு ஒரு கார்டுக்கு தான் போடணும். சரிங்களா? இதில் வந்து 500ல் ஸ்டார்ட் ஆகும். மினிமம் 500. இப்போது நீங்கள் 11 மந்த் கட்டுறீங்க. இப்போ எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ 1000 ருபீஸ் நீங்கள் ஒரு கார்டுக்கு போடுறீங்க. 11 மந்த்துக்கு எவ்வளோ ஆகும்? 11,000 ஆகும். அவங்க வந்து போனஸாக ஒரு 1000 ருபீஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்கள் 2000 கட்டுறீங்க. 11 மந்த்துக்கு 22,000 ஆகும். நீங்கள் கட்டுறது எது ஸ்டார்டிங் எவ்வளோ கட்டுறீங்க? 2000. அதே போனஸ் உங்களுக்கு 11 மந்தில் கொடுப்பாங்க. அப்போ எல்லாம் சேர்த்து 24,000 ஆகும். அந்த 24,000த்துக்கு நீங்கள் கோல்டு எடுத்துக்கலாம், பிளாட்டினம் எடுத்துக்கலாம், சில்வர் எடுத்துக்கலாம், சில்வர் ஆர்டிகல்ஸ் எடுத்துக்கலாம். அந்த இதில் இருக்கிற அந்த ஷோரூமில் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆனால் கோல்டு இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிற இதுதான். மேலே புடவைங்க ஸ்டீல் சாமான் அதெல்லாம் இல்லை. கீழே இருக்கிற எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து வேஸ்டேஜி மேக்கிங்கு இப்போ சில சில்வர் ஐட்டம்ஸ்க்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வரும். கோல்டு ஐட்டம்ஸ்க்கு வேஸ்டேஜ் இருக்கும் இல்லை, அதெல்லாம் ஃபுல் பேமெண்ட் நீங்கள் தான் பண்ணணும். அவங்க எதுவுமே லெஸ். ஏன்னா நம்மளுக்கு அட்வான்ஸாக இந்த போனஸாக நம்மளுக்கு 2000 கொடுத்துட்றாங்க இல்லை. அதே மாதிரி நீங்கள் 5,000 ரூபாய் சீட்டு போட்டாலும் 5,000 உங்களுக்கு போனஸ் வரும். 10,000 ரூபாய் சீட்டு ஜாயின் பண்ணாலும் 10,000 ரூபாய் உங்களுக்கு போனஸாக வரும். அது மாதிரி ஏன்னா நம்ம அங்கே பே பண்ணுறது அங்கே ஃபஸ்ட்டு ஸ்கீமில் 50% லெஸ் பண்ணுறாங்களா வேஸ்டேஜுக்கு. அதே மாதிரி இதில் வந்து நம்மளுக்கு போனஸ் அந்த இதில் கொடுத்துட்றாங்க. நம்ம மேற்கொண்டு எல்லாமே நம்ம தான், வேஸ்டேஜாக இருந்தாலும் மேக்கிங்காக இருந்தாலும் எல்லாமே நம்ம தான். ஃபுல் அமௌண்ட்டு ஃபுல்லு இது
நம்ம தான் பே பண்ணிவிட்டு எது இருந்தாலும் வாங்கலாம். இதில் வந்து ஃபுல்லு 11 மந்த் கட்டி தான் ஆகணும். அதில் வந்து 7 மந்த் 8 மந்த்துக்கு 30% ஒட்டு இல்லைங்க. இதில் எதுவுமே வராது. 11 மந்த் கட்டினா தான் நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் போனஸ் வரும். 2000 கட்டினா 2000 போனஸ் வரும். 5000 கட்டினா 5000 போனஸ் அது மாதிரி கொடுப்பாங்க. நடுவில் எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் வராது. எதுவுமே நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்காது. 11 மந்த் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாதான் நம்ம எவ்வளோ காசுக்கு சீட்டி போடுறோமோ அவ்வளோ காசு வந்து நம்மளுக்கு போனஸாக கொடுப்பாங்க. இதுதாங்க இங்கே இருக்கிற 2 ஸ்கீமும். இப்போ வரைக்கும் இதுதான் அலோவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஜான்வரி தொடங்கிடுச்சுல்ல, அடுத்தடுத்து என்ன ஸ்கீம்ஸ் சேஞ்ச் ஆகுமா, இல்லை நியூவாக ஏதாவது ஸ்கீம் கொண்டு வருவாங்களா என்னன்னுட்டு நான் செக் பண்ணிவிட்டு நான் ஒருவேளை ஸ்கீம் மாறிடுச்சேன்னா அது பற்றி நான் திருப்பி உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரிங்களா? ஏதோ குழப்பற தெரிஞ்ச தமிழில் சொல்லிட்டேன். ஒருவேளை புரிஞ்சிருந்துச்சு புரியலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதாங்க ஸ்கீம். உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்டு இன்னொரு 10 பேருக்கு அனுப்புவாங்க. தயவு செஞ்சு எல்லோரும் பார்க்குறீங்கல்ல, 2000 3000 5000 வியூஸ் வருது. அட்லீஸ்ட் அவங்க லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் எனக்கு அதோட 10 பேருக்கு இன்னும் அனுப்புவாங்க யூடியூப்ன்றது. அதனால எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த நம்ம ஜிஆர்டி, லலிதா எல்லாவோட ஷோரூமில் இருக்கிற கோல்டு ஸ்கீம் பற்றெல்லாம் போடுறேன். சரிங்களா? தெரியாமல் தமிழில் பேசுகிற புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஆனால் மேட்ரு இதுதான். சரிங்களா? பாய்.